ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஹனுமான் மேலே இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய நீதிக்கதைக்கு செல்வோம். கோஷ்பதி கிருதவாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். கோஷ்பதி கிருதவாராசிம் மசகீகிருத ராட்சசம், அதாவது கோஷ்பதி கிருதவாராசிம், எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை அவ்வளோ சின்னதாக சொல்லுவோம். எவ்வளோ சின்னதாக இருக்கோ அதை ஊதி ஊதி பெருசாக சொல்லுவோம். இது மனிதர்களோட குணம். ஆனால் இந்த ஸ்லோகத்தை ஏறின அந்த மகான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோஷ்பதி கிருதவாராசிம், எவ்வளோ பெரிதாக கடல் இருக்கோ அந்த பெரிதாக இருக்கும் கடலை ரொம்ப குட்டியான ஒரு தண்ணீரை கடந்து போகிற மாதிரி நம்ம ஹனுமான் போகிறாராம். அவர் லங்கைக்கு சீதையை பார்க்க போகிறதுக்கு போது இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து அவர் அப்படியே குதித்து போனாராம் அங்கே. அதுவும் எப்படி குதித்தார் அப்படிங்கிறத சொல்கிறாராம். நம்ம இந்த ஸ்லோகத்தை எழுதியவர் எப்படி குதித்தார் அப்படின்னா, அவ்வளோ பெரிதாக இருக்கும் அந்த சமுத்திரம், அவ்வளோ பெரிதாக இருக்கும் அந்த கடல் எப்படி ஒரு சேறு இருக்கிற இடம், ஒரு சகதி இருக்கிற இடத்துல ஒரு மாடு தன்னோட காலை வைக்கிறது. அந்த மாடு தன்னோட காலை வைக்கும்போது அந்த சேரில் அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். அதில் மழை பெய்தால் எப்படி அவ்வளோண்டு தண்ணி தேங்கி இருக்குமோ, அந்த அவ்வளோண்டு இருக்கிற தண்ணியில் அவ்வளோ கம்மியாக இருக்க தண்ணியை எப்படி ஈஸியாக கடந்து போகலாமோ அவ்வளோ ஈஸியாக கடந்து போனாராம் நம்மளோட ஹனுமான். அதனால் இதுலேருந்து அவரோட அந்த குணங்களை, அவரோட சக்திகளை விளக்கி சொல்கிறாராம் இந்த ஸ்லோகத்தில். கோஷ்பதி கிருத்தவாராசிம் மசகீகிருத்த ராட்சசம், அதாவது எப்படி நம்மலாம் இந்த காலத்தில் எப்படி கொசுக்களை அடித்தே நம்ம அழிக்கிறோமோ அது போலவே ராட்சசர்களை கொசுக்களை போலவே அடித்து அழித்தாராம் நம்மளோட ஹனுமான். கோஷ்பதி கிருத்தவாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம். ஆனால் என்னதான் இவ்வளோ பெருமைகள் இருந்தாலும் எப்பயுமே அதுலேருந்து அவருக்கு கர்வம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லையாம். அதனால்தான் எப்பயுமே ராமாயணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அந்த ஒரு சொல்லை கேட்டாலே அந்த இடத்துக்கு நின்றுவாராம் நம்மளோட ஆஞ்சநேயர். ஏன்னா அவரோட பிரபுவோட அவரோட தலைவனாக இருந்து அவருக்கு எல்லாவுமா இருந்த அந்த ராமரின் கதையை கேட்க அவருக்கு மனசுல இன்னும் ஆசை வளர்ந்துட்டே இருக்குமா. எப்பயுமே ஒரு வாட்டி ஒரு கதையை கேட்டால் நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டிலேருந்து கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. ஆனால் எப்பயுமே போர் அடிக்காமல் களைப்பாகாமல் அந்த பிரபுவின் கதையே கேட்டுருப்பாராம் நம்மளோட ஆஞ்சநேயர். ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நிலாத்மஜம், ராமாயணம் அப்படிங்கிற அந்த மாலையை எப்பயுமே அணிஞ்சுட்டு இருக்காராம் நம்மளோட ஹனுமான். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம பொறாமையை நம்மை கொல்லும் அப்படின்னு தலைவரோட நீதிக்கதையை பார்க்கலாம். பொறாமையை நம்மை கொல்லும் அப்படிங்கிற நீதிக்கதையில இந்த தலைப்பு என்ன இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொறாமை நம்மளை கொல்லாது. நிச்சயமாக பொறாமை நம்மளை கொல்லாது. எந்த ஒரு ஹியூமன் எமோஷனும் நம்மளை கொல்லாது. ஆனால் கொல்லக்கூடியதாக, அவ்வளோ கொடியதாக இருக்கும் ஒரு விஷயம் பொறாமை. இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது, ஆக்ரோஷம் அப்படிங்கிறது, கோபங்கிறது நம்மளை அழிக்கும்னு. அதே போல தான் இந்த பொறாமை அப்படிங்கிற குணமும் நம்மளை அழிக்கும் அப்படின்னு இந்த கதை விளக்கி சொல்றது. அதனால எப்படி ஒரு நபரை பொறாமை அழிக்கக்கூடும், அந்த பொறாமைக்கு என்ன அவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கு. அந்த ஒரு மனிதனை எப்படி அழிக்கக்கூடும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதிலாக தான் இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த கதையின் செட்டிங், இந்த கதையின் இந்த பேக்ரவுண்ட் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.